ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நேற்றுக்கு ஒரு பேட்டர்ன் உங்களுக்கு எந்த கேமாக இருந்தாலும் பரவாயில்ல, அந்த லாட்ரி சம்மந்தமாக எந்த கேமாக இருந்தாலும் ஒர்க் ஆகும் அப்படிங்கிறத ஒரு பேட்டர்ன் நான் சொல்லியிருந்தேன். அது சில பேர் புரியலைங்கிற மாதிரி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிங்க. இன்னைய கெஸ்ஸிங் சொல்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு நம்பர் தான் சொல்ல போகிறேன். அதை முடிச்சுட்டு சொல்கிறேன், நல்லா கவனமாக பார்த்துக்குங்க. சரிங்களா? நீங்கள் எந்த கேமில் வேணாலும் செக் பண்ணி பார்த்தீங்கன்னாலும் அது ஒர்க் ஆகும். சரிங்களா? நிறைய பேர் வீடியோ கேட்குறவங்க இந்த இதுக்கு சிங்கப்பூர் லாட்டரிக்கு சொல்லுங்கள், லாட்டோவுக்கு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறீங்க. அது எல்லாமே நீங்கள் நம்பர்ஸுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னாவே எல்லாமே ஒர்க் ஆகும். அதே மாதிரி ட்ரேடிங் பண்ணுறீங்க பார்த்தீங்கன்னா, ட்ரேடிங் பண்ணுறவங்க யாரும் இதில் இருந்தாலும் அதுக்குமே இது ஒர்க் ஆகும். எல்லாத்துக்குமே நான் சொல்கிறேன். இன்றைக்கி இந்த கெஸ்ஸிங் முடிச்சதுக்கப்புறம் தெளிவாக வீடியோ பாருங்கள், பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இன்றைக்கான கெஸ்ஸிங்கில் பார்த்தீங்கன்னா 938. சரிங்களா? 938 ஒரு நாள் கேப் விட்டு 740, 458, 753, 756, ஒரு மாதம் கேப் விட்டு 976, 057, 572, 455, 920, 932, ஒரு நாள் கேப் விட்டு 249, 948. ஸோ இதுலேருந்து பாருங்கள், மேலே உள்ள அடிச்ச ரிசல்ட்லேருந்து ஒரு நம்பர் நமக்கு ரிட்டன் ஆகிட்டே இருக்குது. 9 ரிட்டன் ஆகிருக்கு, 9 ரிட்டன் ஆகிருக்கு, 5 ரிட்டன் ஆகிருக்கு, 7 ரிட்டன் ஆகிருக்கு, 7 ரிட்டன் ஆகிருக்கு. இங்கே நமக்கு பி போர்டு 4 ரிட்டன் ஆகிருக்கு. அங்கே நமக்கு ரிட்டன் ஆகிற நம்பர் ஏ அண்டு பி போர்டு தான் ரிட்டன் ஆகிருக்கு. இது வரைக்குமே பார்த்தீங்கன்னா ஏ அண்டு பி நம்பர் தான் ரிட்டன் ஆகிருக்கு. அப்போது 9 அல்லது 3 அப்படிங்கிற நம்பர் தான் நமக்கு ரிட்டன் ஆகும் நாளைக்கு. சரிங்களா? 9 அல்லது 3. அப்போ ஆல் போர்டுக்கு நீங்கள் எடுத்துக்கலாம் அதை. இப்போ இங்கே என்ன பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். 49லேருந்து ஒரு நம்பர் கம் பண்ணி 48. இங்கே 92க்கு நமக்கு டேரெக்டாக 92 எடுத்து நமக்கு ஏசி 92. இங்கே 25க்கு ஒரு நம்பர் கம் பண்ணி இதை நம்ம அப்படியே எடுக்க முடியாது. 5 அப்படியே விட்ருக்காங்க. 4 நமக்கு பார்த்தீங்கன்னா மாற்றி வந்திருக்கு. ஆனால் 5 ஒரு நம்பரு. 5 ஒரு நம்பர் நமக்கு வந்திருக்கு, இன்னொரு நம்பர் நமக்கு மாற்றி வந்திருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க. சரிங்களா? ஆனால் நமக்கு இங்கேருந்து ஒரு நம்பர் ரிட்டன் ஆகணும், அதுதான் நமக்கு மெயின். இங்கே 76க்கு அப்புறம் ஒரு நம்பர் கம்பெனி 75ன்னு வந்திருக்கு. இங்கே நமக்கு பார்த்தீங்கன்னா 75க்கு அப்புறம் ஒரு நம்பர் ப்ளஸ் பண்ணி 76ன்னு சொல்லி வந்திருக்கு. இங்கே நமக்கு பார்த்தீங்கன்னா 47, 47க்கு அப்புறம் 48 அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. இங்கே எனக்கு 38க்கு அப்புறம் ஒரு நம்பர் கம்பெனி 37 அப்படின்னு சொல்லிட்டு வரலான்னு என்னுடைய கெஸ்ஸிங்கு ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? 37 அல்லது 93க்கு அப்புறம் ஒரு நம்பர் ப்ளஸ் பண்ணி 94. ஏபிஎஸ்சிபிஸில் இந்த 94ம் 37, 73 அப்படிங்கிற நம்பர் மட்டும் எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள் நாளைக்கு. சரிங்களா? 94, 49. நெக்ஸ்ட்டு இன்றைக்கி நமக்கு லாஸ்ட்டாக அடித்த ரிசல்ட்டை பார்த்துக்குங்க. எதனால் இந்த 73க்கும் நமக்கு மேட்சிங்காக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெரியும். 523. சரிங்களா? நம்ம க்ளூ நம்பராக தான் பி போர்டு ஃபுல்லாக 3ஆக இருக்குது. சரிங்களா? 523க்கு நமக்கு ஏபி 52 எடுத்து 25 மாற்றி 253. அடுத்து ஏபி 89 எடுத்து நமக்கு அப்படியே திருப்பி 98ன்னு சொல்லி வச்சிட்டாங்க. பி போர்டு 3. அப்போது ஏ போர்டு நாளைக்கு 3 அப்படின்னு சொல்லிட்டு வரணும். இங்கே 52 திருப்பி ஏபிலே வச்சிட்டாங்க, 98 திருப்பி நமக்கு பிசியில் வச்சிட்டாங்க. சரிங்களா? 89 திருப்பி 91 வச்சுருக்காங்க. அப்போ 73 திருப்பி 3 அப்படிங்கிற நம்பர் இங்கிட்டு வரணும். ஸோ நம்ம இந்த மாதிரியும் வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஏபி நம்பரை எடுத்து நமக்கு பிசியில் வைக்கணும். சரிங்களா? நம்ம காமனாக அந்த ஏபியை மட்டும் தான் பார்க்குறோம். 52 திருப்பி ஏபி, 89 திருப்பி ஏசி. சரிங்களா? அப்போது 07 திருப்பினோம்னா 70, 370 அப்படின்னு சொல்லிட்டு வரதுக்கான சான்ஸ் இருக்குது. சரிங்களா? நாளைக்கு இந்த நம்பர்ஸை எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். 370 அப்படின்னு சொல்லி வந்துச்சுன்னா 40க்கு 8370 அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து ட்ரை பண்ணுங்கள். சிங்கிள் நம்பர் மட்டும் தான் சொல்கிறோம். சரிங்களா? ஸோ இன்றைக்கான பேட்டர்ன் சொல்கிறேன், பார்த்துக்குங்க. அதாவது 3, 4, 5, இதை வரிசையாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3, 7, 4, 5 இதுதான் பேட்டர்ன் நம்பர். சரிங்களா? நான் தனியாக சைடில் எழுதி காமிக்கிறேன் பாருங்கள்.
3 7 4 5 அப்படிங்கிறது தான் இது வந்து ஒரு ஃபார்முலா நம்பர். சரிங்களா, இதை பார்த்துக்குங்க, பொறுமையாக சொல்கிறேன் பார்த்துக்குங்க. 3 7 4 5ங்கிறது ஃபார்முலா நம்பர். சரிங்களா, இந்த ஃபார்முலா நம்பர் அப்படிங்கிறது இதில் இருந்து, அதாவது 377 735 இது மாதிரி 3 நம்பருமே இருக்கக்கூடாது, ஏதாவது 2 நம்பர் இருக்கணும். சரிங்களா, இப்போ இந்த 4 நம்பர்லேருந்து ஒவ்வொரு மாதமும் ஒரு 3D வரும். இந்த மாதம் வந்திருக்குங்களா? ஸோ இதெல்லாம் நான் சொல்கிறேன், நீங்கள் தனியாக செக் பண்ணி பாருங்கள் பொறுமையாக. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் 745. இது ஃபார்முலா உள்ள நம்பர் தான். இந்த 4 நம்பர்லேருந்து 3Dயில் இதுதான் வரும். அப்படி எப்படி கண்டுபிடிக்கலாம் நினைக்காதீங்க, கம்பல்சரி வரும். சரிங்களா, இதை நீங்கள் பேராக எடுத்து சிங்கிள் நம்பராக எடுத்தீங்கன்னாவே பிக் பிளேயர்ஸ் எல்லாம் நீங்கள் கம்பல்சரி வின்னிங் எடுக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் 753. இதே நம்பரில் டபுள்ஸும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாஸ் ஆகும். ஆனால் நமக்கு அது தேவையில்லை, நீங்கள் 2Dயாக எடுத்து ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இந்த 3 7 4 5 அப்படிங்கிற நம்பர் வந்து ரிசல்ட்டில் லாஸ்ட் 3 டிஜிட்டில் இருக்கணும் நமக்கு. சரிங்களா, இங்கே நமக்கு எங்கே இருக்குன்னு பாருங்கள், 715. ரேண்டமாக நீங்கள் எங்கே வேணாலும் போய் பாருங்கள், 715. இப்போ நம்ம ஃபார்முலா நம்பர் என்னென்ன, 3 7 4 5 இதுதான் நம்ம ஃபார்முலா நம்பரு. ஃபார்முலா உள்ள நம்பரு ஜூன் மாதத்தில் 715 அடிச்சிருக்காங்களா, அப்போது 75 நம்ம ஃபார்முலாவில் உள்ள நம்பர் 75 இருக்குது. ஃபார்முலா உள்ள நம்பரு 75 75ங்கிறது இருக்குது. இன்னும் வராமல் இருக்கிறது என்ன இருக்குது, 3 4 இருக்குது. அப்போது பி போலில் 1 அப்படின்னு இருக்குங்களா, நம்ம ஃபார்முலாவில் இல்லாத நம்பர் தான் அந்த 1. இதே இடத்துல 2 இருக்கலாம், இதே இடத்துல 6 இருக்கலாம். என்ன நம்பர், நம்ம ஃபார்முலா நம்பர் இல்லாமல் என்ன நம்பர் 3Dயில் இருக்குது பார்த்தீங்கன்னா, 7 5க்கு நடுவில் இந்த 1 அப்படிங்கிற நம்பர் இருக்குது. அதை வந்து 13 14 அப்படிங்கிற நம்பர் வரணும். சரிங்களா, அப்போ நமக்கு எங்கே வந்திருக்குன்னு பாருங்கள், வந்துருச்சுங்களா? நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரேண்டமாக தான் எடுக்கிறேன். சரிங்களா, எங்கே வேணாலும் நம்ம எடுக்க போகிறோம், ரேண்டமாக எடுக்கிறோம். நம்ம ஃபார்முலாவில் உள்ள நம்பராக நம்ம பார்க்கணும், அவ்வளோதான். சரிங்களா, இங்கே பாருங்கள் 7 5 2. அப்போது ஃபார்முலாவில் உள்ள நம்பர் என்ன, 7 5. அப்போது இல்லாத நம்பரு இங்கே 3 4 இல்லாமல் இருக்குது. அப்போது ஃபார்முலாவில் இல்லாத நம்பர் இந்த இடத்துல என்ன நம்பர் இருக்குது, நமக்கு 2 இருக்குது. அப்போது 23 24 வந்திருக்கான்னு பாருங்கள், சேர்ந்தாப்பில் வந்திருக்கு பார்த்தீங்களா? திரும்ப ரேண்டமாக போயிட்டோம்னா இங்கே பார்த்தீங்கன்னா 4 5 இருக்குது. சரிங்களா, அப்போது ஃபார்முலாவில் உள்ள நம்பர் என்னென்ன நம்பர் இருக்குது, 4 5 ஃபார்முலாவில் உள்ள நம்பர் இருக்குது. ஃபார்முலாவில் இந்த 4 நம்பரில் இல்லாத நம்பர் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 6. அப்போ அந்த 6 நம்ம எடுத்துக்கிறோம். இந்த 4 5 இல்லாமல் இங்கே வெளியில் என்ன நம்பர் இருக்குது பாருங்கள். அப்போது 4 5 வந்துச்சுன்னா 3 7 வச்சு வரணுங்களா, அப்போது 67 63 அப்படிங்கிற நம்பர் வரணும். சரிங்களா, 6 7 வச்சு வந்திருக்கணும். 6 7. ஸோ இந்த நம்பருக்கு மிஸ் ஆகிருக்கு. ஆனால் எல்லாமே இது வராமல் இருக்காது ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா, எப்படியா இருந்தாலும் நமக்கு வந்துடும், லாங் ஆனாலுமே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்துடும். ஸோ இந்த இடத்துல இல்லை. சரிங்களா, இது ஒன்றும் வரல அப்படின்னு சொல்லிட்டு நல்லா இல்லை அப்படின்னு நினைக்காதீங்க, கம்பல்சரி ஃபுல்லாக நமக்கு அக்யூரேட்டாக வந்துட்டுருக்கும். சரிங்களா, நெக்ஸ்ட்டு வேறு எதாவது பார்ப்போம். இந்த மாதிரி இருந்தால் நம்ம எடுக்கக்கூடாது. நம்ம ஃபார்முலா உள்ள 3 நம்பருமே ரிசல்ட்டில் இருந்துச்சுன்னா எடுக்கக்கூடாது. சரிங்களா, எடுத்துக்காட்டுக்கு வேறு இங்கே பார்த்தீங்கன்னா 5 7 இருக்குது. சரிங்களா, 5 7 இருக்குன்னா நம்ம கேப்பில் அடுத்து இல்லாத நம்பர் என்ன இருக்குது, 3 4. அப்போ இந்த 3 4ஓட இந்த 0 சேர்ந்து வரணும், 0 3 0 4. இங்கே இருக்குது பாருங்கள். நான் இதில் ஏதாவது இருந்துட்டு கூட நான் லைவில் சொல்கிறதுனால தெரியாமல் கூட இருக்கலாம். அதனால் நீங்கள் பார்த்து செக் பண்ணிட்டு கமெண்ட் பாக்ஸில் வந்திருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணுங்கள். இப்போ இங்கே ஏதோ ஒன்று காணாம் அப்படிங்கிற மாதிரி பார்த்தேன் பார்த்தீங்களா, ஸோ அதுவுமே இருக்கலாம். நான் என்ன டக்குன்னு லைவில் பார்த்து சொல்கிறதுனால நான் ரேண்டமாக தான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ அதனால் இருக்கலாம், இருக்காமல் எனக்கு மிஸ் ஆகிருக்கலாம். அதாவது எப்படி சொல்கிறதுனா, நான் டக்குன்னு என்னால் பார்க்க முடியல. சரிங்களா, நீங்கள் ஃபுல்லாக தனியாக உட்காந்து செக் பண்ணி பார்த்துக்குங்க. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஃபார்முலா நம்பரில் 7 5 இருக்குது. அப்போது 7 5 அப்படிங்கிற நம்பரு
இல்லாமல் 3 4 வந்து பார்த்தீங்கன்னா வெளியில் இருக்குது. அப்போ 7 5 இல்லாமல் தனியாக உள்ள நம்பர் என்ன நம்பர் இருக்குது? 6. அப்போ 63 64. இங்கே பார்த்தீங்களா 4 6ங்கிறது வந்திருக்கு. ஒவ்வொன்றும் நமக்கு சீக்கிரமே வரும். சரிங்களா? அடுத்து ஏதாவது திரும்ப ஒன்று இப்போ 4 5 இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 4 5 இருக்குது. அப்போது 8ஓட 87 83 வரணும். அதுவும் சீக்கிரமாக வந்திருக்கும். அந்த மாதிரி நமக்கு வராமல் இருக்காது. சரிங்களா? இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் 87 வந்திருக்குங்களா. ஆனால் இங்கே அடித்ததுக்கு நமக்கு சீக்கிரமாக வந்திருக்கு. அங்கே அடித்தது கொஞ்சம் லேட்டாக வந்திருக்கு. ஆனால் நீங்கள் எப்படியா இருந்தாலுமே டியர் கெஸ்ஸிங் கேட்டிங்க பார்த்தீங்களா, அவங்கெல்லாம் சூப்பராக நீங்கள் இதை எடுத்து ட்ரை பண்ணலாம். இந்த இப்போது இந்த 11 தேதிக்குள்ளே எத்தனை வின்னிங் இதுலேருந்து வந்திருக்கு அப்படிங்கிறத செக் பண்ணி பாருங்கள். நீட்டாக சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். இதுக்கு மேலே புரியல அப்படின்னா இந்த கெஸ்ஸிங் இப்போ ஸ்டார்ட் பண்ண டைம்லேருந்து மறுபடியும் ஒரு டைம் செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு புரியும். சரிங்களா? மறுபடியும் ரீசனாக சிம்பிளாக ஒன்று சொல்கிறேன். இதுதான் ஃபார்முலா நம்பரு. சரிங்களா? 3 7 4 5 அப்படிங்கிறது ஃபார்முலா நம்பரு. ரிசல்ட்டில் கம்பல்சரி இந்த 3 4 அல்லது 4 5 சும்மா எடுத்துக்காட்டு சொல்கிறேன். இப்போ 7 இருக்கக்கூடாதா அப்படின்னு நினைக்காதீங்க. எது வேணாலும் ஏதாவது 2 நம்பர் இருக்கணும். இந்த 3 4 வந்துச்சுன்னா அதோட 7 வரக்கூடாது. 3 4 வந்துச்சுன்னா அதோட 5 வரக்கூடாது. இதில் இல்லாத நம்பர் 0வோ 1ஓ அது மாதிரி ஏதாவது ஒரு நம்பர் வந்துச்சு அப்படின்னா, இதில் இல்லாத நம்பர் 1 அப்படிங்கிற நம்பர் வருதுன்னு வச்சுக்கோங்க. இந்த 1ஐ எடுத்துகிட்டு போய் 3 4 வந்துச்சுன்னா 7ஐயும் 5ஐயும் சேர்த்துக்கணும். அந்த 1ஓட 17ஐயும் 15ஐயும் சேர்த்துக்கணும். சரிங்களா? இந்த நம்பர் வந்து பார்த்திங்கன்னா பேரில் வந்துடும். இப்போ நம்ம இன்றைக்கி கொடுத்த கெஸ்ஸிங்கில் கூட நமக்கு நம்மளோட ஃபார்முலா நம்பர் ஓகேங்களா 3 4 7 5 இதில் நமக்கு 7 4 வந்துருச்சு. சரிங்களா? அப்போது 0ஓட சேர்த்து 0 3 வரணும், 0 5 வரணும். நம்ம கெஸ்ஸிங்கில் இன்றைக்கி கொடுத்துருக்கதும் நமக்கு மேட்சிங்காக இருக்குது, வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்படியும் இல்லை இப்போ லைவில் நீங்கள் வந்ததுக்கப்புறம் கூட எடுத்து ட்ரை பண்ண ஆரம்பிங்க. இப்போது 03 05லேருந்து ஏதாவது ஒன்று வந்துச்சுன்னா விட்டுறணும். இப்போ 253க்கு ஃபார்முலா நம்பர் 5 3 இருக்குது. சரிங்களா? 3 4 5 7 5 3 இருக்குது. அப்போ இதில் எந்த நம்பர் சேர்க்கணும்? 2ங்கிற நம்பர் தனியாக நமக்கு இருக்குது. அப்போ அந்த 2ஐ எடுத்து வச்சுட்டு 4 7 7 சேர்க்கணும். அப்போது 24 27 இந்த நம்பர் வருதான்னு செக் பண்ணி பாருங்கள். செக் பண்ணி பார்த்துட்டு கூட அதுக்கப்புறம் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். சரிங்களா? சூப்பராக இருக்கும். நல்லா வின்னிங் எடுக்கலாம் இதில். சரிங்களா? டியருக்கெலாம் இதை யூஸ் பண்ணிங்கன்னா பர்ஃபெக்டாக வின்னிங் வந்துருக்கும் உங்களுக்கு. சரிங்களா? ஸோ அதே மாதிரி இதை யூஸ் பண்ணி பாருங்கள், கம்பல்சரி வின்னிங் எடுக்கலாம். நீங்கள் கெஸ்ஸிங் பார்க்கணும் அப்படிங்கிறது கூட அவசியம் இல்லை. இதை வச்சுமே நமக்கு மாதம் 3Dயும் வருது, அதே மாதிரி 2D நம்ம எடுத்துக்கலாம். அதிகபட்சம் சீக்கிரமாகவே வந்துடும் நமக்கு. ஓகேங்களா? ஸோ அது இல்லாமல் இப்போ 2 3 அடிச்சிருக்காங்க. அதுக்கு நமக்கு 40 45 90 6 நாளுக்குள்ளே வரணும். அதுவும் பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் நாளில் வந்துடும். அதாவது 6 டேட்டுக்குள்ளே வந்துடும். சரிங்களா? அது இல்லாமல் அதாவது மொத்தம் 6 நம்பரில் 3 8 வந்துச்சு அப்படின்னா டபுள்ஸ் வரும் ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? டபுள்ஸு நீங்கள் ஃபுல்லாக தான் எடுத்து ட்ரை பண்ணுற மாதிரி இருக்கும். பர்டிகுலராக இந்த நம்பர் தான் அப்படிங்கிறது சொல்ல முடியாது. சாமி பிக் பிளேயர்ஸாக இருந்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லா டபுள்ஸும் வச்சு எடுத்து ட்ரை பண்ணுறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.